தெலுங்கானா விவகாரத்தில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடந்த ஓட்டெடுப்பில் ஆந்திர காங்கிரஸ் அரசு வெற்றி பெற்றது. ஓட்டெடுப்பின் போது 27 பேர் சபைக்கு வரவில்லை, 64 பேர் நடுநிலை வகித்தனர். தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை மீது உரிய முடிவு எடுக்காமல் மத்திய அரசு இழுத்தடித்து வருவதால் தெலுங்கானா ஆதரவு கட்சிகள் ஒருங்கிணைந்து போராடி வருகின்றன. இந்நிலையில் தெலுங்கானா விவகாரம் தொடர்பாக ஆந்திர காங்கிரஸ் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி வெள்ளியன்று கொண்டு வந்தது. நள்ளிரவையும் தாண்டி அதிகாலை வரையில் நடந்த விவாதத்தை அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தீர்மானத்துக்கு ஆதரவாக 58 ஓட்டுகளும் தீர்மானத்துக்கு எதிராக 142 ஓட்டுகளும் கிடைத்தன. இதனால் கிரண்குமார் ரெட்டி அரசு தப்பியது. காங்கிரசுக்கு கடும் சவாலாக இருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரசும் தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டளித்தது. 64 எம்எல்ஏக்கள் நடுநிலை வகித்தனர். 27 எம்எல்ஏக்கள் ஓட்டெடுப்பின் போது சபைக்கு வரவில்லை. Yeas are 58, noes are 142, neutrals are 64. Noes have it, noes have it. The motion of no confidence is lost. தெலுங்கு தேசம் நடுநிலை வகித்த போதும் அக்கட்சியின் 9 எம்எல்ஏக்கள் தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டளித்தனர். அதனால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு முடிவு செய்துள்ளார்.